வணக்கம். நம்ம வீட்ல சின்ன பிள்ளைங்க முதலா படிக்க கத்துக்கிறத பார்த்திருக்கீங்களா? இப்போ விவசாயம்னு ஒரு பெரிய வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அத பார்த்த உடனே அவங்களுக்கு படிக்க வராது. என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு படிப்பாங்க. வி வ சா ய யம். இப்படி பெருசா கஷ்டமா இருக்கிற ஒரு விஷயத்த அவங்க மூளைக்கு புரியுற மாதிரி சின்ன சின்ன சத்தமா பிரிச்சுப்பாங்கல்ல. நம்புவீங்களோ இல்லையோ, இன்னைக்கு உலகத்திலேயே ரொம்ப பெரிய புத்திசாலின்னு நாம கொண்டாடுற, நமக்காக மெயில் எழுதுற, கஷ்டமான பரீட்சையெல்லாம் பாஸ் பண்ற அந்த கம்ப்யூட்டர் புத்திசாலி ஏன் இருக்கே, அதுவும் இந்த சின்ன பிள்ளை மாதிரிதாங்க படிக்குது. இந்த கணினி உலகத்துல கண்ணுக்கு தெரியாம நடக்கிற இந்த ஆச்சரியமான டெக்னாலஜிக்கு பேரு தான் டோக்கனைசர்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, இந்த டோக்கனைசர்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நமக்குள்ளயும் கம்ப்யூட்டருக்குள்ளயும் இருக்கிற ஒரு பெரிய மொழி பிரச்சனையை புரிஞ்சுக்கணும். நாமும் நீங்களும் வார்த்தைகளா, வாக்கியங்களா, கதைகளா பேசுறோம். ஆனா கம்ப்யூட்டருங்கிறது என்ன? அது ஒரு பெரிய கணக்கு மிஷின். அதுக்கு வெறும் நம்பரும் கணக்கும் தாயா தெரியும். நீங்க கம்ப்யூட்டர் கிட்ட ஆப்பிள்னு டைப் பண்ணா, ஆப்பிள்னா என்னது, இந்த எழுத்துக்களுக்கு என்ன அர்த்தம்னு அதுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்போ நம்ம மனுஷ பாஷைக்கும் கம்ப்யூட்டரோட கணக்கு மூளைக்கும் நடுவுல ஒரு பெரிய பாலம் வேணும், ஒரு நல்ல மொழிபெயர்ப்பாளர் வேணும்ல. அந்த பாலம் தாயா இந்த டோக்கனைசர். இது எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு சமையல்காரரை வச்சு சொல்றேன். உங்ககிட்ட ஒரு பெரிய பீட்சா இருக்கு, அதை அப்படியே முழுசா முழுங்க முடியுமா? முடியாதுல்ல. ஒரு பீட்சா கட்டரை வச்சு சின்ன சின்ன துண்டா நறுக்குவோம்ல. இந்த டோக்கனைசரும் அதான் பண்ணுது. நீங்க ஒரு பெரிய பத்திய கம்ப்யூட்டர் கிட்ட கொடுத்தீங்கன்னா அதால அப்படியே முழுங்க முடியாது. இந்த டோக்கனைசர் உடனே வந்து அந்த பத்திய சின்ன சின்ன அழகான துண்டுகளா நறுக்கிடும். அந்த சின்ன சின்ன துண்டுகளுக்கு பேர் தான் டோக்கன்கள். இப்ப இந்த டோக்கன்கிறது எப்பவுமே ஒரு முழு வார்த்தையா இருக்காது. கண் மாதிரி சின்ன வார்த்தையா இருந்தா அது ஒரே துண்டு தான். ஆனா நம்ப முடியாத மாதிரி பெரிய வார்த்தையா இருந்தா அதை நம்ப, முடி, யாதன்னு 3 துண்டா நறுக்கிடும். இப்படி நறுக்குவதுக்கு அப்புறம் இது ஒரு முக்கியமான வேலையை செய்யும். ஒவ்வொரு துண்டுக்கும் ஒரு அடையாள நம்பரை கொடுத்துடும். இப்ப கண்கிற வார்த்தை 3450ங்கிற நம்பரா மாறிடும். அவ்வளவுதான். நம்ம மனுஷ மொழி அப்படியே கணக்கா மாறி கம்ப்யூட்டர் சுலபமா புரிஞ்சுக்கிற மாதிரி ஆச்சு. இதை நாம தினமும் எத்தனையோ தடவை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோயா, ஆனா நமக்கு தெரியாது. உங்க போன்ல ஒரு மெசேஜ் டைப் பண்ணும்போது அடுத்ததா நீங்க இந்த வார்த்தையை தானே டைப் பண்ண போறீங்கன்னு போன் காட்டுதில்ல. அதுக்குள்ள இந்த டோக்கனைசர் தான் வேலை செய்யுது. வெளிநாட்டுல மெனு கார்டை படிக்க கூகுள் டிரான்ஸ்லேட் பயன்படுத்தும் போது, இல்ல சாட் ஜிபிடி கிட்ட ஒரு பெரிய கதையை சுருக்கி சொல்லுன்னு கேட்கும் போது இந்த டெக்னாலஜி தான் உதவுது. உலகத்துல உள்ள அத்தனை கம்ப்யூட்டர் புத்திசாலிக்கு முன்னாடியும் வாசல் காவலாளியா நிக்கிறது இந்த டோக்கனைசர் தான். இதனால நமக்கு என்னப்பா லாபம்? நம்ம வேலையை இது எப்படி சுலபமாக்குதுன்னு கேக்குறீங்களா? மொழியை இப்படி நம்பரா, லெகோ பிளாக் மாதிரி சின்ன சின்னதா மாத்துறதுனால கம்ப்யூட்டரால ஒரு விஷயத்த ரொம்ப வேகமா புரிஞ்சிக்க முடியுது. நிலக்கடலைங்கிற நம்பருக்கு அப்புறம் எப்பவும் மிட்டாய்ங்கிற நம்பர் தான் வரும்னு அது வேகமா கணக்கு போட்டுடுது. இந்த வேகத்தினாலதான் ஒரு 200 பக்க சட்ட புத்தகத்தை அது கிட்ட கொடுத்தா 3 செகண்ட்ல படிச்சு புரிஞ்சு நமக்கு சுருக்கமா சொல்லிடுது. நாம மணிக்கணக்கா பறிக்கிற எழுதுற நேரத்தை எல்லாம் மிச்சப்படுத்தி நமக்கு ஒரு பெரிய சக்தியை கொடுக்குதியா. இப்ப நீங்க யோசிக்கலாம், இந்த டோக்கனைசரை உருவாக்குறதுக்கு பெரிய லேப் வேணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கணும்னு. ஆனா இது ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு ஐடியா தாயா. நீங்க நினைச்சா இப்போ உங்க வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டே ஒரு டோக்கனைசரை உருவாக்கலாம். ஒரு அகராதியை எடுத்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் நேரா ஒரு நம்பரை எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்க பேசுறதெல்லாம் அந்த நம்பரை வச்சு மட்டும் பேசுனீங்கன்னா நீங்க ஒரு டோக்கனைசரை உருவாக்கிட்டீங்கன்னு அர்த்தம். கம்ப்யூட்டர்ல கோடிங் கத்துக்கிறவங்க கூட 2 எழுத்துக்கு நடுவுல இடைவெளி வந்தா அந்த வார்த்தையை வெட்டி ஒரு நம்பரை கூடன்னு கம்ப்யூட்டருக்கு சுலபமா சொல்லி கொடுத்துடலாம். பெரிய கம்பெனிகள்லாம் நூற்றுக்கணக்கான மொழிகள்ல கஷ்டமான கணக்கை பயன்படுத்தி இதை செஞ்சாலும் அடிப்படையான விஷயம் என்னவோ வெட்டுறதும் நம்பர் கொடுக்கறதும் தான். இது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்க கம்ப்யூட்டர் புத்திசாலியை இன்னும் நல்லா பயன்படுத்தலாயா. நீங்க கவனிச்சிருக்கீங்களா, இந்த கம்ப்யூட்டர் புத்திசாலி எல்லாம் இவ்வளவு வார்த்தை தான் உள்ள கொடுக்க முடியும்னு ஒரு அளவு வச்சிருப்பாங்க. அது அவங்க வார்த்தையா அளக்க மாட்டாங்க, இந்த டோக்கன்களா தான் அளப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளவுதான் மெமரி இருக்கும். அப்புறம் நீங்க டைப் பண்ணும்போது தப்பா ஸ்பெல்லிங்ல டைப் பண்ணீங்கன்னா இந்த டோக்கனைசருக்கு ரொம்ப குழப்பமாயிடும். உங்க தப்பான வார்த்தைய 10 சின்ன சின்ன நம்பரா வெட்ட வேண்டி வரும். அப்ப கம்ப்யூட்டர் உங்களை புரிஞ்சிக்க 10 மடங்கு அதிகமா கஷ்டப்படும். அதனால நீங்க நல்லா தெளிவா டைப் பண்ணீங்கன்னா அதுக்கு அழகான சரியான துண்டுகளை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம்.
அப்போ அதுவும் உங்களுக்கு வேகமா புத்திசாலித்தனமா சரியான பதில கொடுக்கும். டெக்னாலஜினாலே ஏதோ புரியாத ரொம்ப தூரத்துல உள்ள கஷ்டமான விஷயம்னு தான் நமக்கு தோணும். ஆனா இந்த டோக்கனைசரை பாருங்க, நம்மளோட அழகான கஷ்டமான மொழியெல்லாம் இந்த மிஷினுக்கு கத்து கொடுக்க ஏதோ மாய மந்திரம்லாம் தேவையில்லை. ஒரு பெரிய விஷயத்த சின்ன சின்ன செங்கலா பிரிச்சாலே போதும்னு இது நமக்கு சொல்லி கொடுக்குது. அடுத்த தடவை ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட கேள்வி கேட்டு அது சொல்ற புத்திசாலித்தனமான பதில பார்த்து ஆச்சரியப்படும் போது பின்னால இருந்து நம்ம மொழிக்கும் கம்ப்யூட்டர் கணக்குக்கும் நடுவுல சலிக்காம வேலை செய்யற அந்த டோக்கனைசரை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நன்றி.